பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது அது இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தைகளாய் காணப்படுகிறது. எனவே அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை நமக்கு தருவாராக. இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் ஏற்கனவே சொன்ன ஒரு வசனத்தினுடைய ஒரு பிற்பகுதியிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லி இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வசனம் ஏற்கனவே நாம் சிந்தித்த ஒரு வசனம்தான். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார் அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம ஏற்கனவே நாம் சிந்தித்தோம். எப்படின்னு சொன்னால், ஆக்கினைகள் எப்படி உண்டாகிறது, அந்த ஆக்கினைகளை எப்படி தேவன் நம்மை விட்டு நீக்குகிறார் என்று நாம் இதுக்கு முந்தின பகுதியில் நான் உங்களுக்கு அதை நான் வசனத்திலிருந்து எடுத்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் கூறினேன். இந்த வசனத்திலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இது ஒரு நல்ல அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம். ஆனா அந்த வசனத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய், அந்த வசனத்தின் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறக்கூடியதாய் அந்த வசனம் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த வசனத்தினால் நமக்கு பிரயோஜனம் உண்டாகும். இல்லாவிட்டால் அந்த வசனத்தினால கேட்கறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் உண்டாகாது. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அது அருமையான ஒரு வசனம், கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனால் அதனால் நமக்கு பிரயோஜனம் இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து நாம் செயல்பட்டால்தான் நாம் அந்த ஆவிக்குரிய வசனங்களை நமக்கு அது பிரயோஜனமாக்கி கொள்ள முடியும். இல்லைன்னா அது நமக்கு பிரயோஜனம் இருக்காது. இப்போ பாருங்க, உங்களுக்கு எத்தனையோ ஜனங்கள், ஆவிக்குரிய ஜனங்கள், அநேக தீமைகள் ஆவிக்குரிய ஜனங்களுக்கு நேரிடுகிறது. எத்தனையோ பேர் சொல்ல நம்ம கேட்கிறோம், நமக்கு என்ன இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. ஆனா அது வசனம் சொல்லுகிறது, தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் நம்மகிட்ட தான் இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், நம்ம சொல்லுகிறோம். ஆனா அநேக தீங்குகளின் வழியாய் நம்ம கடந்து போகிறோம். நமக்கு அநேக தீமைகள் நேரிடுகிறது, எத்தனையோ தீமைகள். ஆவிக்குரிய நீங்க ஜனங்கள் எடுத்து பாருங்க, எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ காரியங்கள் அவங்க சிக்கி தவிக்கிறார்கள். அப்போ ஒரு பெரிய கேள்வி, வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், தீங்கை காணாது. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய நடுவில் இருந்தால் தீங்கு நிச்சயமாகவே வராது. அதான் உண்மை. ஏன்னா நம்முடைய நடுவில் இருக்கிறாரா இல்லையாங்கிறத நமக்கு இப்போ கேள்வி. நம்முடைய நடுவில் இருந்தால் நிச்சயமாக நமக்கு தீங்கு வராது என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இப்போ பாருங்க, நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல நான் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எப்படின்னு சொன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அதுல ஒரு பெரிய கேள்வி உண்டாகிறது. எப்படி கேள்வி உண்டாகிறதுன்னு சொன்னா, கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தர் உன்னோட இருக்கிறார், நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானின் கையிலிருந்து ரட்சிப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அங்கே தேவனால் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அது என்ன காரணத்தினால அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், அவர்களுக்கு தீங்கு நேரிட்டது என்று நீ பார்க்கும்போது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு தான் இருக்கிறார். ஆனா சில நேரங்கள்ல சிலரை சில இடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். அதான் 6வது அதிகாரம் 13வது வசனத்துல அந்த கிதியோன் சொல்கிறார். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். இப்போ அந்த தேவதூதன் கிதியோனை பார்த்து சொல்றார், கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். சொல்லும் போது அதுக்குதான் அவன் பதில் சொல்லுகிறான். எப்படின்னு சொன்னா, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான்.
இப்ப மீதியானியரால் இவர்கள் தீமைகளை அனுபவிக்கிறார்கள். என்னன்னு சொன்னா இவங்க வந்து என்ன விதை விதைச்சாலும் அதை வந்து அவங்க வந்து தேசத்தை கெடுத்து விட, பைபிள்ல சொல்லி நியாயாதிபதிகள்ல சொல்லியிருக்கு, அவர்கள் தேசத்தை கெடுத்து விட அதில் வருவார்கள். அவங்க வந்து எல்லாத்தையும் கெடுத்து போட்டு போயிடுவாங்க. இவங்க எந்த ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு ஆவிக்குரிய மக்களுடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல இப்படிதான் இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னா, நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நம்ம வந்து ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறாருன்னு சொன்னாலும் நம்மளே ஆண்டவர் சில நேரங்களில் சில இடத்துல ஒப்பு கொடுத்து விடுகிறார். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நிறைய அநேக தீமைகள் வந்து நமக்கு உண்டாகிறது. அப்போ நம்ம அதுல இருந்து அந்த தீமைகள் எதுக்காக நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்மை வந்து ஒப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து அதிலிருந்து நம்மளை வந்து அதை நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். அதுக்கு நம்ம விலகணும். நம்ம விலகணும்னு சொன்னா கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை நமக்கு வந்து உண்டு பண்ணுவார். நமக்கு தீங்கு வராது. ஏன்னா கர்த்தர் நம்மகிட்ட இருந்தா நமக்கு வந்து தீங்கு வராது. அதை நாம் நன்றாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்டால் நாம் அநேக வந்து ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ பாருங்க, நீங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து வழி நடத்தினார். வழி நடத்தி அவர்களை வந்து அப்படியே வந்து அநேக அற்புத அடையாளங்களை அவர்களுக்கு செய்து அவர்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை வந்து அவர்களுக்கு ஆண்டவர் வந்து நிரூபித்து அவர்களை அங்கிருந்து புறப்பாடு பண்ணி அவர்கள் வழி நடத்தினார். ஏன்னா அவர்கள் வந்து தேவனோடு அவர்களோடு இருக்கிறாருங்கிறத அவங்க முகமுகமா கண்டு முகமுகமா தரிசித்தாங்க. இப்போ பாருங்க, எண்ணாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவர்கள் வந்து எண்ணாகமும் 14வது அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்துல வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியினால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார் என்றார். இது எதுக்காக அங்க சொல்லப்பட்டதுன்னு சொன்னா, அந்த எண்ணாகமத்துல வந்து அந்த 14வது அதிகாரத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வரும்போது அவர்களை கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி அவர் வந்து அங்க வந்து மோசே வந்து கோத்திரத்துக்கு ஒருவங்களா தெரிந்தெடுத்து 12 பேரை வந்து அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி சுற்றி பார்க்கும்படி அவங்க அனுப்புகிறார். இவங்க போய் தேசத்தெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்து வந்து அவர்கள் வந்து துர்ச்செய்தியை வந்து அந்த ஜனங்களுக்குள்ள பரம்ப செய்தார்கள். என்ன துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள் சொன்னா, அவங்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. இப்போ அநேக ஆவிக்குரிய ஜனங்கள் அதே தான் நடக்குது. ஏன்னா நம்ம வந்து ஏராளமான வேத வசனங்களை நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய செயல்களை நம்ம வந்து நம்ம வேதத்திலிருந்து நம்ம தியானித்தாலும் நாம் தேவனை விசுவாசிக்க முடியவில்லை. அதே தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில இன்னைக்கு இருந்தது. ஆவிக்குரிய ஜனங்கள் மத்தியில இது இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து அதை அறிந்து கொள்ள முடியும். அதே போல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்க எல்லாம் போய் சுத்தி பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் நெடியவர்களும் பெரியவர்களும் பராக்கிரமசாலிகளும் பலவான்களுமாய் இருந்தார்கள் இவர்கள் பார்வைக்கு. ஆனா தேவன் வந்து எல்லாவற்றிலும் பெரியவர் அப்படிங்கிறத வந்து அவங்க மறந்து போனாங்க. ஏன்னா எகிப்திலிருந்து அவர்களை வந்து விடுதலையாக்கி அநேக அற்புத அடையாளங்களை செய்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனா இவங்க அந்த கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வரும்போது அவங்க வந்து நாங்க வந்து ரொம்ப பெரிய பெரிய ராட்சதர்களை நம்ம அங்க கண்டோம், அவங்க பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அதனால நம்ம அந்த தேசத்தை வந்து நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியாது என்று அவர்கள் தேவனை அவர்கள் அசட்டை பண்ணினது போலதான். ஏன்னா அவங்களால விசுவாசிக்க முடியல. இன்னைக்கு அநேக காரியங்கள் நமக்கு முன்னாடி மலை போல நிற்கும் போது நாம் வந்து அதைத்தான் பார்க்கிறோமே தவிர நம்ம ஆண்டவரை நம்ம வந்து விசுவாசிக்க முடியல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில அதுதான் இருந்தது. அப்ப அது இருந்ததுனால அவங்க வந்து அங்க வந்து துர்ச்செய்திகளை வந்து பரம்ப செய்தார்கள். பரம்ப செய்த உடனே மோசே ஆண்டவருக்கு முன்னாக போய் நின்றான். ஆண்டவரே இந்த மாதிரி இவங்க வந்து இப்படி செய்திகள் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்கும்போது அவங்கள வந்து சமாதானப்படுத்துவதற்காக மோசேயும் யோசுவாவும் பிரயாசப்படும் போது அப்போ வந்து மோசேயும் யோசுவாவையும் ஜனங்கள் கல்லறிவதற்காக அவர்கள் வந்து பிரயாசப்படுகிறார். அது வேதத்துல நீங்க அந்த எண்ணாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். என்னன்னு சொன்னா தேவனுடைய அந்த தேவனுடைய கிரியைகளை அவர்கள் விசுவாசிக்க முடியவில்லை. விசுவாசிக்க முடியாதபடி அவர்களுடைய இருதயம் வந்து இருளாக்கப்பட்டிருந்ததுனால தேவன் அங்க இல்லைன்னு சொல்லியிருக்கு. அவர்கள் மத்தியில தான் தேவன் இருந்தார். ஆனா இவர்கள் அவர்கள் விசுவாசியாமல் போகும்போது தேவன் அவர்களை விட்டு நிச்சயமாக விலகி விடுகிறார். அதுதான் அந்த 14வது அதிகாரம் 14வது வசனத்துல வந்து 42வது வசனத்தை சொல்லி, நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறி அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இரார்,
அப்போ தேவன் நம்முடைய நடுவில் இருந்தா நமக்கு தீங்கு வராது, தீமை வராது. ஆனா நாம் தேவனை விசுவாசிக்காத போது, தேவனை விட்டு நாம் பின்வாங்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மிடத்துல இருக்க மாட்டார். அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆவிக்குரிய ஜனங்கள் நம்ம சொல்லிக்கிட்டாலும் அப்போ அநேக தீமைகள் நமக்கு நேரிடுகிறதா நம்மளை கொஞ்சம் பரிசோதித்து பார்க்கணும். ஆண்டவர் நம்மிடத்துல இருக்கிறாரா? அப்படி ஆண்டவர் நம்மிடத்தில் இருந்தா நமக்கு நிச்சயமா இது வராது. அப்போ நாம இது நேரிடுகிறது என்று சொன்னால் நாம் எங்கேயோ நம்ம அவரை விசுவாசியாமல் நாம இருந்திருக்கலாம். அதை நம்ம பரிசோதித்து பார்த்து நம்ம அதுல இருந்து நம்ம அதை நம்ம திரும்புகிறதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அப்படி நம்ம பிரயாசப்பட்டால் நிச்சயமாக தேவன் அது நம்மோடு இருப்பார். அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, அவர்கள் தேவனை விசுவாசியாதபடியினால். அதான் நமக்கு முக்கியமான கருத்து. ஏன்னா தேவனை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இன்றைக்கும் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கவில்லைன்னு சொன்னா தேவன் நம்மோடு இருக்க மாட்டார். அப்போ நம்ம முழுமையாய் நம்ம ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும். அப்படி நம்ம விசுவாசிக்கும் போது தேவன் நம்மோடு இருப்பார். அப்படி தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு தீமைகள் வராது என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது யோசுவாவினுடைய ஒரு மோசையினுடைய காலம் முடிகிறது. மோசையினுடைய காலம் முடிஞ்சு அதே இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடந்து வருகிறார்கள். வழிநடந்து வரும்போது யோசுவாவினுடைய காலம் வருகிறது. இப்போ யோசுவாவோடு தேவன் இருக்கிறார், ஜனங்களோடு தேவன் இருக்கிறார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசியாத போது அவர்கள் அனைவரையும் தேவன் அழிப்பதற்காக பிரயாசப்படுகிறதாக அந்த எண்ணாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சொல்லுகிறார், நான் நீ என்னை விட்டு நான் அந்த ஜனங்களை முழுசும் அழிச்சிருவேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி மோசைகிட்ட சொல்றாரு. அப்போ தான் மோசை சொல்லுகிறார், எகிப்தியர் கேள்விப்படுவார்கள். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து ஒரு பெரிய திரள் கூட்டமாக ஆண்டவர் புறப்பட பண்ணினார். புறப்பட பண்ணி அவர்களை கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணி அவர்களுக்கு ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அநேக பாதைகளின் வழியாக அவர்கள் கடந்து வர வேண்டி இருக்கிறது. இதுதான் ஆவிக்குரிய ஒரு அனுபவம். அப்போ இவர்கள் கடந்து வரும்போது அநேக பிரச்சனைகளையும் அநேக பாடுகளையும் அவர்கள் சந்திக்க வேண்டி வருகிறது. அப்படி சந்திக்க வேண்டி வரும்போது தேவன் அவர்களோடு இருக்கும்போது அவைகள் எல்லாவற்றிற்கும் அவர்கள் நீங்களாகிறார். அப்படி தேவன் அவர்களிடத்தில் இல்லாத போது தீமைகள் அவர்களுக்கு நேரிட்டு விடுகிறது. அதுதான் அந்த அந்த இதுல நம்ம வாசிக்க முடியும். எப்படின்னு சொன்னா அவர்கள் அந்த மறுபடி அந்த தேவனை விசுவாசிக்காதபடினால அந்த ஜனங்கள் திரும்ப 40 வருஷம் அவர்கள் அந்த பாவத்தை ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு காரியம்தான். ஆனா அந்த சின்ன காரியம் அவர்கள் ஒரு பெரிய ஒரு தீமையை அவர்களுக்கு அது உண்டு பண்ணி விடுகிறது. அதே போல நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம ஆண்டவர் விசுவாசிக்காமல் நம்ம சில காரியங்களை செய்யும்போது அது நமக்கு ஒரு பெரிய தீமையை கொண்டு ஒரு 40 வருஷம் 40 நாள் போய் சுதந்திரிக்க வேண்டிய ஒரு கானான் தேசத்தை அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்காமல் போனபடியினால், ஏன்னா ஆண்டவர் விசுவாசிக்காதனால அதை அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா அவங்களை கொண்டு, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டுதான் அந்த கானானியரை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். தேவன் போய் எல்லாரையும் கல்மலையினால் அப்படி போட்டு அழிக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். அப்படி அழிக்க மாட்டார். அவர் ஜனங்களை கொண்டு, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டுதான் அந்த காரியங்களை அவர் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்போ இந்த திட்டத்திற்கு மாறாக அவர்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்தபடினால் அவர்களால் அதை செய்ய முடியாது என்பது அது நன்றாக தேவனுக்கு தெரியும். ஏன்னா அவிசுவாசம் என்றைக்கும் ஒரு ஜெயத்தை நமக்கு கொண்டு வராது. அதனால அவர்கள் அந்த 40 வருஷம் அவர்கள் சுற்றி போக வேண்டியதாயிட்டு வனாந்தரத்தில் அவர்கள் அநேக தீமைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ அந்த மோசையினுடைய காலம் முடிந்து விட்டது. முடிந்து யோசுவாவினுடைய காலம் வருகிறது. இப்போ யோசுவாவினுடைய காலம் வரும்போது ஆண்டவர் அவர்களுக்கோடு இருக்கிறார். அநேக காரியங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். இப்பொழுது எரிகோ பட்டணம் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. இப்போ எரிகோ பட்டணத்தை அவர்கள் போய் பிடிக்க வேண்டும். பிடிக்கும்போது ஆண்டவர் சில நிபந்தனைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். என்ன நிபந்தனைகள் கொடுக்கிறார்? ஏன்னா எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு சாதகமாக சில காரியங்களை செய்தாலும் சில சூழ்நிலைகளில் சில நிபந்தனைகள் நமக்கு விதிக்கப்படுது. அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றினால் மாத்திரமே நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நம்மோடு இருக்க முடியும். இப்ப நம்ம சவுலை பற்றி பார்க்கும்போது அந்த சவுலும் அதே ஒரு அனுபவம் தான். ஏன்னா சவுலோடு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கிறது. ஏன்னா உன்னோட தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சவுலோடு சாமுவேல் சொல்லுகிறார். அப்போ இவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது சவுலை விட்டு தேவன் விலகினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாத போது, தேவனை விசுவாசியாத போது நிச்சயமாக அவர் நம்மளை விட்டு விலகி விடுவார். அப்போ அவர் நம்மோடு இருந்தால் நமக்கு தீமைகள் வராது என்பதுதான் வசனம். அப்போ நம்மோடு அவர் இருக்க வேண்டும். நம்மோடு இருக்க வேண்டுமானால் நம்மிடத்துல என்ன அனுபவங்கள் நமக்கு வேண்டும் என்பதுதான் நாம இந்த நாளில நம்ம சிந்திக்கணும். இப்போ ஒரு நிபந்தனை கொடுக்கிறார். என்ன நிபந்தனை கொடுக்கிறார்? நீங்கள் எரிகோவில் நீங்கள் போகும்போது
எரிகோவை முழுவதுமாக நீங்கள் சுட்டரிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அதுல ஆஹ், ஒரு வேவுகாரரை காப்பாற்றின ஒரு ஸ்திரியை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை மாத்திரம் நீங்கள் உயிரோடு வைத்துவிட்டு, அவர்களையும் அவர்கள் குடும்பங்களை மட்டும் நீங்கள் உயிரோடு வைத்துவிட்டு, மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் அக்கினியினால் நீங்கள் சுட்டரிக்க வேண்டும். அவைகள் அனைத்துமே தேவனுக்கு சாபத்தீடாய் எண்ணப்படும். அது உச்சிதமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, பெரிய பெரிய மகிமையான மேன்மையான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது சாபத்தீடானது. நம்முடைய பார்வையில் அது ஒரு உன்னதமான காரியமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது சாபமானது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது எல்லாம் சாபத்தீடா இருக்கும். அதுல எதையுமே நீங்க அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது அவர்களுக்கு பிரமாணம். இப்போ அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நிபந்தனை. இப்போ அவர்கள் எரிகோவை போய் எரிகோவை பிடிச்சாச்சு. எரிகோவை பிடித்து எரிகோ முழுவதையும் அவர்கள் சுட்டரித்து போட்டார்கள். ஆனால் அவர்களிடத்தில் என்ன காணப்பட்டதுன்னு சொன்னா, அதுல ஆகான் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு வெள்ளி பாலம், பொன் பாலம், ஒரு பாபிலோனிய சால்வை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி சில உச்சிதமான பொருட்களை அவன் எடுத்துக்கொண்டு அவன் கூடாரத்திற்குள் அவன் ஒளித்து வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அவனுடைய 12வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, அவர்கள் இங்கே எமோரியர் என்று நினைக்கிறேன். அவர்கள் இந்த எமோரியருடைய தேசத்தை அவர்கள் யோர்தானை கடந்து போகும்போது மலைநாடு, அதுக்கப்புறம் மலைநாடு, யோர்தான் பள்ளத்தாக்கு, அந்த யோர்தானுடைய பள்ளத்தாக்கு, அதை தாண்டி அவர்கள் மலைநாடுல முதலாவது அவர்கள் சந்திக்கிறது எமோரியரை அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது. இப்போ எமோரியரோடு யுத்தம் பண்ணுவதற்காக இவர்கள் வேவுகாரரை அனுப்புகிறார்கள். வேவுகாரரை போய் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, ஜனங்கள் அனைவரும் போக வேண்டியதில்லை, ஜனங்கள்ல கொஞ்சம் பேர் போனா போதும், போய் அவர்களை நம்ம எளிதாக நம்ம ஜெயித்து விடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அங்க போறாங்க. யோசுவா இடத்துல சொல்றாங்க. அப்போ யோசுவா ஒரு சிலர் அங்க அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க போய் அங்க யுத்தம் பண்ணும்போது அவர்களால் அங்கே நிற்க முடியவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா அங்க அவர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். எமோரியர் அவர்களை மேற்கொண்டு அவர்களில் ஏறக்குறைய 30 பேரை வெட்டி கொன்று போட்டார்கள் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எமோரியருக்கு முன்பாக இவர்கள் நிற்க முடியவில்லை. ஏன் நிற்க முடியவில்லை? தேவன் அவர்களோடு இல்லை. தேவன் அவர்களோடு இருந்தால் நிச்சயமாக அவர்களை மேற்கொள்ள முடியும். அதான் சத்தியம். ஆனால் தேவன் அவர்களோடு இல்லாது, எதனால் அவர்களோடு இல்லை? அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அங்க முதலாவது என்னன்னா அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை, அதனால் தேவன் அவர்களோடு இல்லை, அவர்களை விட்டு விலகி விட்டார். அதே போல இரண்டாவது, அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அப்போ தேவனுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாத போது தேவன் அவர்களோடு இல்லை. அப்போ அவர்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டி அவர்கள் வரும்போது யோசுவா எல்லாம் அவர்கள் மிகவும் சஞ்சலப்படுகிறார்கள். இந்த யோசுவாவின் புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 7வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணவிட்டால் இனி உங்களோடு இரேன். இப்போ யோசுவா ஆண்டவருடைய சமூகத்துல போய் விழுந்து கிடந்து, ஆண்டவரே என்ன காரியம் இதெல்லாம் கேள்விப்படும் போது மற்ற ஜனங்கள் எங்களை தேனீக்கள் போல வளைந்து கொண்டு எங்களை நிக்கிரகம் பண்ணிடுவாங்க. ஏன்னா நாங்க இப்போ நாங்கள் எல்லாரையும் ஜெயித்து மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். எங்களை குறித்து ஒரு பயம், ஆவிக்குரிய ஜனங்களை குறித்து மற்றவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. ஏன் ஒரு பயம் இருக்கிறதுனா, தேவன் அவர்களோடு இருக்கிறார், அவர்களை நம்ம மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறது. அப்போ நம்ம சிறு கூட்டம் தான், ஆவிக்குரிய ஜனங்கள் என்றைக்கும் சிறு கூட்டமா தான் இருப்பாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க, சிறு கூட்டமா இருந்தாங்க. மற்ற கானானியர் எல்லாருமே அவர்களுக்கு பலவான்களாகவும் அவர்கள் ஜனம் பெருத்தவர்களாம் அப்படிதான் இருந்தாங்க. அப்போ இருக்கும்போது அவர்கள் யோசுவா மிகவும் பயப்படுகிறார். இப்போ நாங்க எங்களை அவர்கள் மேற்கொண்டு விடுவார்கள், எங்களை இல்லாம முழு பூமி மேல் இராதபடிக்கு எங்களை நிர்மூலமாக்கி விடுவார்கள். அப்போ இதை கேட்கும்போது ஜனங்களுடைய இருதயங்கள்லாம் ரொம்ப அவர்கள் கலங்கி போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்க பார்க்கிறோம். அப்போ திருப்பி ஆண்டவர் போய் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவன் விழுந்து கிடக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நீங்க இந்த மாதிரி இருந்தனால நான் உங்களோடு இல்லாதனால அந்த சம்பவம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கும்போது, அப்போ அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குங்கன்னா, அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான்.
அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியினால் சுட்டெரித்து கற்களினால் அவர்களை மூடினார்கள் என்று சொல்லி அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்னன்னு சொன்னா, அவங்கள வந்து ஒவ்வொருத்தரா சீட்டு போட்டு எல்லாம் விசாரிக்கும் போது கடைசியில வந்து ஆகான் வந்து அங்கே வந்து குறிக்கப்படுகிறான். ஆகான் குறிக்கப்படும் போது கேட்கிறான், மகனே நீ வந்து உள்ளதை சொல்லிரு, நீ வந்து ஆண்டவர் மகிமைப்படுத்தி நீ என்ன செய்தாங்கிறத என்கிட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவன் சொல்றான், அந்த மாதிரி நான் இந்த காரியங்களை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ஆவிக்குரிய ஜனதை, ஒரு பெரிய ஒரு திரள் கூட்டமாய் ஒரு ஆவிக்குரிய ஜனங்கள், ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்போ இதுல ஒரு மனிதன் தான் அதுல தவறு செய்தான். ஒரு மனிதன் அதுல தவறு செய்யும் போது அந்த ஜனங்களுக்கு முழுவதற்கும் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகிறது என்பது இங்க ஒரு வேதத்தினுடைய ஒரு சத்தியம். அப்போ ஆவிக்குரிய அனுபவத்துல இருக்கும்போது அதுல சில முக்கியமானவங்க சில வந்து வழி தப்பி சில வழி விலக பண்ணும்போது அந்த ஆவிக்குரிய ஜனங்கள் எல்லார் மேலையும் அந்த ஒரு என்ன வருது, ஒரு தண்டனை வந்து வருகிறது, ஒரு தீங்கு வருகிறது. அப்போ நம்ம அந்த ஆவிக்குரிய உன்னதமான நிலைமையில இருக்கிறவங்களுக்காகவும் நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். இல்ல ஜெபம் பண்ணும்போது அப்படிப்பட்டவங்க சில காரியங்கள் நம்ம செய்யும் போது அப்போ அது ஜனங்கள் மேல தீமையா போய் முடிஞ்சிருது. அப்போ அங்க என்னன்னா ஜனங்கள் எல்லாருமே அவங்க கலங்குறாங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய தவறுனால. அப்போ அந்த தவறை வந்து நீக்கி போட வேண்டி இருக்குது. நீக்கி போடும்படி ஆண்டவரை சொல்கிறார். சொல்லும்போது அப்போ வந்து அவனை கொண்டு போய் அவனை வந்து கல்லெறிந்து கொன்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல நம்ம இந்த சத்தியத்துல என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மிடத்துல வந்து இல்லாம பார்த்துக்கணும். அப்படி நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா தேவன் அங்க இருக்க மாட்டார் அப்படிங்கிறது வசனத்தினுடைய சத்தியம். அப்போ நம்ம வந்து தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு வந்து தீமை வந்து நமக்கு நேரிட கர்த்தர். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கன்னா, தேவன் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாத இருப்பார். அப்போ தேவன் நம்ம நடுவில் இருந்தா நிச்சயமா நமக்கு வந்து தீமை வந்து வராது. அப்படி சில நேரங்கள்ல நமக்கு தீமை வருவது போல் தோன்றினாலும் அது நன்மையாக முடியும். அதை வந்து நம்ம எப்படின்னு சொன்னா, யோசேப்பினுடைய ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது, யோசேப்போடு தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்படுது. தேவன் அவனோடு இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவனுடைய எஜமான் இப்போ வந்து அவனை வந்து எகிப்து தேசத்துக்கு அவனை வந்து கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது அவன் வந்து அங்கே வந்து ஒரு போத்திபாரனுடைய வீட்டில் போய் அவன் வந்து அங்க அடிமையாய் அவனை வந்து அங்க வேலை செய்கிறான். வேலை செய்யும்போது அவனிடத்தில் தேவன் இருக்கிறார் என்று அவனுடைய எஜமான் கண்டு அவனை வீட்டுக்கு அதிகாரி ஆக்கினான். அப்போ வீட்டுக்கு அதிகாரி ஆக்கின பின்பு ஒரு சில காரியங்கள் சூழ்நிலையினால் அவன் வந்து சிறைச்சாலைக்கு போக வேண்டியிருந்தது. சிறைச்சாலையிலும் தேவன் அவனோடு இருந்தார்ன்னு சொல்லப்படும் இருந்தார். அப்போ சிறைச்சாலைக்காரனுடைய அந்த தலைவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. அங்கேயும் அவனுக்கு அனுகூலமான காரியங்கள் அவனுக்கு உண்டான ஒரு தீமை போல காணப்பட்டாலும் அங்கே வந்து தேவன் அவனோடு இருந்தால் அது நன்மையாக தேவன் முடிய பண்ணினார். அப்போ சில நேரங்களில் நீங்க பார்க்கும் போது பின்னாடி அவனுடைய நீங்க சரித்திரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறான். அவன் அரண்மனையில போய் அவன் அந்த தேசம் முழுவதற்கும் அவன் வந்து ஒரு அதிகாரியாய் ஒரு அதிபதியாய் அவன் மாறக்கூடிய அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தினார். தேவன் அவனோடு இருந்தார். அப்போ சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் நமக்கு எதிர்போல காணப்பட்டாலும் தேவன் நம்மளோடு இருப்பாரானால் நாம் அந்த காரியங்கள் நமக்கு பெரிய வந்து அழிவுகள் நமக்கு நேரிடாது, பெரிய தீங்கு நமக்கு நேரிடாது. தீமை போல் சில நேரத்துல வந்து காணப்படலாம். இப்போ வந்து யோசேப்பு வந்து அநேக நேரங்கள்ல வந்து வியாகுலப்பட்டிருக்கலாம். ஏன்னா அவன் வந்து சிறைச்சாலையில் வந்து பல வருடங்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வந்து அந்த எகிப்தினுடைய அந்த பார்வோனுடைய அரண்மனையில் பணியாற்றின 2 பேர் அங்க சிறைச்சாலையில வர்றாங்க. அப்போ அவர்களுடைய காரியங்கள் சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறைச்சாலை அடைக்கப்பட்டு அவருடைய காரியங்களை வந்து அவங்க சொப்பனம் காண்கிறாங்க. அந்த சொப்பனத்தை வந்து அந்த யோசேப்பு வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறான். வெளிப்படுத்தி கொடுக்கும்போது ஒருவனுக்கு உன்னை வந்து அவர் வந்து அரண்மனையில் உன்னை வந்து மறுபடியும் உன்னுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார் என்றும், இன்னொருவனை உன்னை வந்து கொண்டு போடுவார்ன்னு சொல்லி அவர்களுக்கு வந்து அவன் வந்து அந்த அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அவன் சொல்லி கொடுத்தான். அப்போ அவன் வந்து ஒரு வார்த்தை சொன்னான். என்னன்னு சொன்னா, அந்த அரண்மனையில் போய் இருக்கக்கூடிய அந்த மறுபடியும் அதே ஸ்தானத்துக்கு போகக்கூடிய மனிதனை பார்த்து சொன்னா, நீ வந்து அரண்மனையில இருக்கும்போது நீ வந்து என்னையும் நீ நினைச்சுக்க. என்னன்னு சொன்னா, நான் இந்த இடத்துல வர்றதுக்கு நான் எந்த ஒரு தீமையும் நான் செய்யல, எந்த ஒரு தவறும் செய்யல. அப்படி தவறு செய்யாம நான் வந்து இந்த சிறைச்சாலை, ஏன்னா சிறைச்சாலையினுடைய அனுபவங்கிறது வந்து அது ரொம்பவும் வந்து ஆசீர்வாதம் கிடையாது. அது அநேக வேதனைகளை நமக்கு கொண்டு வரக்கூடியதான் ஒரு சிறைச்சாலையினுடைய அனுபவம். அவனுடைய இஷ்டப்படி எதையுமே செய்ய முடியாது. சிறைச்சாலையில அவன் எப்போ ஒரு கைதி போல அவன் அங்க அடைக்கப்பட்டிருக்கிறான்.
அப்போ இவன் எப்படியாவது அரண்மனையில போய் அவன் வந்து அந்த ராஜாட்ட போய் பேசி இவனை எப்படியாவது விடுதலை ஆக்கி விடுவான் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருந்தான். அவன் வந்து அவனை சொல்லணும், அவன் வந்து அதை சொல்லி அனுப்பலாம், நீ அரண்மனையில் இருக்கும்போது, நீ வாழ்ந்திருக்கும்போது நீ என்ன நினைச்சுக்கோன்னு. ஆனா அவன் வந்து நினைக்கல. ஆனா இவன் வந்து அந்த போத்திபா, அந்த யாரு, நம்ம ராஜாவினுடைய அரண்மனையில் வேலை பார்த்த அந்த பானபாத்திரக்காரன் வந்து அவனை வந்து யோசேப்பை மறந்தே போனான். ஆனா யோசேப்பு அனுதினமும் அவன் வந்து அதை யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு நம்மளை காப்பாத்திடுவான், இன்னைக்கு நம்ம வெளியேனா அவன் எப்படியாவது நம்மளை சொல்லி நம்மளை காப்பாத்திடுவான்னு சொல்லி அநேக நாள் அவன் சிந்தித்திருக்கலாம். ஆனா பல வருடங்கள் அவன் வந்து அதை மறந்து போனான். திருப்பி ரொம்ப வருடங்கள் கழித்து அவன் வந்து பார்வோனுடைய ஒரு சொப்பனம் கண்டு அதை சொல்லும்போது அதை வந்து நிறைய பேரால அதனுடைய அர்த்தத்தை வந்து சொல்ல முடியல அப்படிங்க வரும்போது தான் இந்த பாத்திரக்காரனுக்கு அப்பந்தான் ஞாபகம் வந்து, ஐயோ நான் செய்த தப்பு தான் இப்பதான் எனக்கு ஞாபகத்தில் வருது. இந்த மாதிரி ஒரு சிறைச்சாலையில் ஒரு மனுஷன் இருக்கும், அவனுக்கு சொப்பனத்தை நிவர்த்தியாக்கக்கூடிய, சொல்லக்கூடிய, வியாக்கியானம் பண்ணக்கூடிய அவனுக்கு வந்து ஒரு வரம் இருக்கிறது. அவன் அதை சொல்லக்கூடிய அதை வந்து வியர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த ராஜாவுக்கு அப்பந்தான் வந்து அவன் அதை வந்து தெரியப்படுத்துகிறான். தெரியப்படுத்தின அடுத்த நிமிஷத்திலேயே அவன் வந்து அவனுடைய சிறைச்சாலையின் அனுபவங்கள் மாற்றப்பட்டு அவன் அரண்மனையில் வந்து அவன் ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானத்துக்கு அவன் வந்து நேரா வந்து தேவன் அவனை கொண்டு போறாரு. அப்போ சில நேரங்கள்ல வந்து சில காரியங்கள் நமக்கு தீமை போல தோன்றலாம். ஆனா அது வந்து ஆண்டவர் நம்மிடத்துல இல்ல அப்படிங்கிறத நம்ம அப்படி சிந்திக்க கூடாது. ஆனா நம்ம ஒரு பெரிய ஒரு உயர்வுக்கு, ஒரு பெரிய உன்னதமான நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு போறதற்காக சில பாதையின் வழியா நடத்துவார். அதனால வந்து நாம வந்து நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஏன்னா தேவன் வந்து சிலருக்கு சில அனுபவங்கள், இப்போ தாவீதோடு தேவன் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சவுலை விட்டு விலகி தாவீதோடு இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா தாவீது வந்து உடனே கொண்டு போய் ஆண்டவர் கொண்டு சிங்காசனத்துல கொண்டு உட்கார வைக்கல. ஆனா சிங்காசனத்துக்கு நேரா அவனை வழி நடத்தினார். அவன் அநேக காரியங்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. இப்போ உயரமான ஒரு இடங்கள்ல நீங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அநேக பாதைகளை கடந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு தான் அவங்க அந்த உயரமான இடங்களுக்கு வந்து வருகிறார்கள். அப்போ நாம வந்து ஒரு உயரமான இடங்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் செல்ல வேண்டும் என்பது எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஆசை தான். அப்போ அந்த ஸ்தானங்களுக்கு நாம் போக வேண்டுமானால் அதுக்குரிய தகுதிகள், சில காரியங்கள் நமக்கு வந்து சில பாடங்களை நாம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டாதான் நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு இடத்துல நம்ம வந்து ஆண்டவருடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். அப்போ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக சில பாதைகளின் வழியா ஆண்டவர் நடத்து. அது தீமை கிடையாது. நமக்கு தீமை போல தோன்றினாலும் அது தீமை கிடையாது. மோசையினுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலை தான். ஏன்னு சொன்னா அவன் அரண்மனையில் 40 வருஷம் வாழ்ந்தான். வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவன் 40 வருஷம் வனாந்தரத்தில் அவன் அலைய வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன் வனாந்தரத்தில் அலைய வேண்டிய சூழ்நிலை வந்தது? திருப்பி இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வனாந்தரத்தில் வழிநடத்த வேண்டியிருந்தது. அப்போ வனாந்தரத்தில் வழிநடத்த வேண்டுமானால் வனாந்தரத்தின் அனுபவம் அவனுக்கு இருந்தால் மட்டும்தான் அவர்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி போக முடியும். இல்லைன்னு சொன்னா வனாந்தரத்தினுடைய அனுபவம் அவனுக்கு இல்லைன்னு சொன்னா அவன் வனாந்தரத்துல வந்து ஜனங்கள் வழிநடத்த முடியாது. அவனை சோர்ந்து போவான். அப்ப அதனால அவன் சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக அவனை சில பாதைகளின் வழியா ஆண்டவர் வழியா வந்து வழி நடத்தினார். அது வந்து தீமை கிடையாது. அப்போ அது வந்து ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகிறது. அதை நம்ம வந்து சரியானபடி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் நாம் வந்து தேவனுக்காக நம்ம பிரகாசித்து நம்ம வந்து தேவனிடத்திலிருந்து இந்த பூமிக்குரிய, அந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும், உன்னதமான ஒரு ஆசீர்வாதங்களையும் நாம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ளணும். தகுதிப்படுத்திக் கொள்றதுக்கு தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்கிறோம். கேட்டு நாம வந்து முதலாவது வந்து ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசித்தோம்னு சொன்னா நம்ம வந்து தேவன் நம்மோடு இருப்பார். ஆண்டவரை விசுவாசிக்கவில்லைன்னு சொன்னா கண்டிப்பா தேவன் நம்மோடு இருக்க மாட்டார். அடுத்தது 2வது, சாபத்தீடான காரியங்கள் நம்மிடத்துல இருந்தா கண்டிப்பா வந்து தேவன் நம்மிடத்துல இருக்க மாட்டார். அப்போ அது எதெல்லாம் சாபத்தீடானது நம்ம இடத்துல இருக்கிறது, சாபத்தீடான சில அனுபவங்கள், சில சுபாவங்கள் நம்ம இடத்துல இருக்கலாம். அதை நம்ம வேதத்துல இருந்து நிறைய காரியங்கள் நமக்கு நமக்கு தெரியும். நம்ம வந்து ஆவிக்குரிய ஜனங்களுக்கு நிறைய காரியங்கள் தெரியும். அப்போ அதை வந்து நம்ம வந்து அதை நல்ல வேதத்தை அறிந்தவர்கள் இப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம இடத்துல இருந்தா அதை வந்து நம்ம விட்டு அகற்றி விடணும். அப்படி நம்மளை அகற்றினா நிச்சயமா தேவன் நம்மோடு இருப்பார். அப்படி இல்லைன்னு சொன்னா தேவன் நம்மோடு இருக்க மாட்டார். அப்போ தேவன் நிச்சயமா நம்மோடு இருந்தால் நமக்கு வந்து நிச்சயமாக நமக்கு வந்து தீமைகள் வராது என்பதுதான் வேதத்தினுடைய சத்தியம். இப்போ அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்ப நிச்சயமாகவே நாம் இந்த அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாக தேவன் நம்மோடு இருப்பார். வருங்காலங்களில் நமக்கு தீமை அணுகாது. சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் நமக்கு தீமை போல் தோன்றினாலும் அதை ஆண்டவர் நன்மையாக நமக்கு முடிய பண்ணுவார். ஜெபம்.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்ட வசனங்களின்படி அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உம்மை விசுவாசிக்கவும், நாங்கள் சாபத்தீடான காரியங்களை எங்களை விட்டு நாங்கள் விலக்கி, நீர் எங்கள் நடுவில் வாசம் பண்ணக்கூடிய ஒரு பரிசுத்த ஜீவியத்தை எங்களுக்கு நீர் தர வேணுமாய் ஜெபிக்கிறோம். நீர் வாசம் பண்ணுகிற இடத்தில் தீமை இல்லை என்று நாங்கள் வேத வசனத்தில் பார்க்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, தேவன் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ தீமைகள் எங்களுக்கு நேரிடுவது போல் தோன்றின. அவைகளை எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, எங்களுடைய எல்லா சீர்கேடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் நீக்கி, நாங்கள் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்து, நீர் எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.